Good morning, everyone. My name is Saranya. I am going to Advanced Diploma in Montessori and Child Education in Indian Montessori Training Institute, Salem. This video for World Skill Council and Career Development. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா பழங்களை பற்றி பேச போகிறேன் கிட்ஸ். நீங்கள் வந்து பழங்களோட டேஸ்ட்டு அதோட வந்து என்னென்ன சத்து இருக்குது, ஒரு சில பழங்களோட என்னென்ன சத்து இருக்குது, அதே மாதிரி வெஜிடபிள்ஸோட என்னென்ன சத்து இருக்குது, அதோட டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிட்ஸ். இதென்ன, இது பேர் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு கொஞ்சம் இருக்கும், ஆனால் டேஸ்டாக இருக்கும். அன்னாச்சி பழம் வந்து எலிஃபண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? யானை இருக்குல்ல, யானைக்கு வந்து அன்னாச்சி பழம் ரொம்ப பிடிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. இது என்னன்னு தெரியுமா கிட்ஸ்? பனானா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பனானால வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், பனானாவோட இன்னொரு தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். இதுல பார்த்தீங்கன்னா நார் சத்து வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு மங்கிக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமா கிட்ஸ் உங்களுக்கு? மங்கீஸ்க்கு வந்து பனானானா ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னு தெரியுதா கிட்ஸ்? திராட்சை, கருப்பு திராட்சை, கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? கருப்பு திராட்சை, கிரேப்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து நம்மளுக்கு வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும், அதிகமாக நம்ம பிளட்டை வந்து சுத்தம் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரேப்ஸ். ஒயிட் கிரேப்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் தானே கிட்ஸ்? ஒயிட் கிரேப்ஸ்னா நீங்க சாப்பிடுவீங்க தானே? இது வந்து எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். ஒயிட் கிரேப்ஸோட இன்னொரு நேம், தமிழ் நேம் உங்களுக்கு தெரியுமா கிட்ஸ்? இது பேர் பார்த்தீங்கன்னா பச்சை நிற திராட்சை. பச்சை நிற திராட்சை. இது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா கிட்ஸ்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம். பலாப்பழம் பாத்தீங்கன்னா என்ன உள்ள இப்படி வெளியே மேல முள்ளு மாதிரி இருக்குன்னு நீங்க பாக்கலாம். ஆனா இது உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இனிப்பா இருக்கும். உள்ள என்ன கலர்ல இருக்கும்? இது கட் பண்ணா பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லோ கலர்ல இருக்கும் கிட்ஸ். உங்களுக்கு தெரியுமா? இது எல்லோ கலர்ல இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா கிட்ஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் டேஸ்டா இருக்கும். இது என்ன தெரியுமா? மேங்கோ. இது பேர் என்ன? மாங்காய் சொல்லுவாங்க. தெரியுமா? மாங்காய் புளிப்பா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெயில் காலத்துல கிடைக்கும். சம்மர் டைம்ல வந்து கிடைக்கும் மாங்காய். மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா புளிப்பா இருக்கும். சாப்பிட்டுருக்கீங்க தானே? இது என்னன்னு தெரியுமா கிட்ஸ் உங்களுக்கு? இது பேரு பப்பாளி. பப்பாளி பாத்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும் அதோட விதைகள். அதுக்குள்ள வந்து கருப்பு கலர்ல உள்ள சீட்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கிட்ஸ். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதோட விதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். பப்பாளி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது பாத்தீங்கன்னா கம்மியான விலையில வந்து நம்ம மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா கிட்ஸ்? இது என்னது? ஆப்பிள். எல்லாருக்கும் தெரியும் தானே இது ஆப்பிள்னு? இது